இந்த கதையை எடுத்து பாடியவர் தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்ற சிம்மக்குரல் கிருஷ்ணாபுரம் SP முத்துலட்சுமி பால்பாண்டியன் குழுவினர். திர்கை சிவந்த மேனியும் தென் மதுரை பாணமும் என்பக்கே பழுத்த பாஷாங்கமோ ஆளை ஊத்திடும் தரணி உலகமெல்லாம் மனுக்களை காக்க வருவாயன் கோமலனே அபிராமவல்லியாயன் பிரம்மன் தேவியே நான் முகன் தேவியே நடன சிங்காரி என்னாலே என்னை காக்க வருவாய் கலை மகளே விகிடதகிட குண மரமோடு ஒள்ளிகரி விகிடதகிட குண மரமோடு ஒள்ளிகரி வெற்றி வேல் முருகா முருகையாய் मेरे
குலவை கொண்டாண்டி தாரணில் இறப்பனோடை மாயாண்டி குடலை வருவார் நம குருநாள் இருந்தன்னை கார்த்தமாசான முத்துருமாடனுண்டு வந்த விதிகளை கோடாளி கொண்டு குறுந்தடி வங்கி குலவையிட்டு நெண்டே பிளந்து நிறுக்குடல் வாங்கி நெருப்பினில் இட்டு அங்கரம் கொண்டு வருவான் ஆண்டவன் இறப்பதோடை மாயாண்டி நம குருநாள் சுடலையுட கரைகள் வாடு வீரவரை உண்மை மாயாண்டி கரைகள் வாடு மறையும் மகளையும் உண்டு கைலை நல்ல கைலை ஆரணி பொன் கைலை ஆணி பொன் முடி மாமலையில் பொண்ணு வெள்ளி கையிலையிலே பொருந்தும் மாணிக்கம் கையிலையிலே பொருந்தும் மாணிக்கம் கையிலையிலே பார்வதி பகவான் பட்சமாலட்சுமி பட்சமாலட்சுமியும் நான் மகன் பிரம்மனோடு கலை மகள் கலை மகள் 33 தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணறர் கண்பொருட கிரீடகாந்தர்வர்கள் கிரீடகாந்தர்வர்கள் வான உபடங்களை ஒன்று பண்ணி இறைவன் மானிட செந்தை படைத்தார் மானிட செந்தையும் படைத்தார் படைத்ததோர் ஜீவராடிகளுக்கு சிவன் படியிழந்து வருகிறார் சிவன் தினசரி படியிழந்து வருகிறார் ஆண்டவனான பகவான் எப்படி படியிழந்து வருகிறார் ஆண்டவனான சிவபெருமான் எப்படி படியிழந்து வருகிறார் நாளி நல்ல எழுது நாடு எங்கும் படிகளே நாடு எங்கும் படிகளே நல்ல உலகமெல்லாம் படிகளே ஆண்டவன் படைத்து விட்ட மணிக்கடைக்கு தினந்தோறும் படியிழந்து வருகிறார் தினந்தோறும் படியிழந்து வருகிறார் ஆளாக்கி தினடித்து அமணி எல்லாம் படியிழந்தார் அமணி எங்கும் படியிழந்து வருகிறார் ஆண்டவன் படியிழந்து வருகிறாரு தினசரி படியிழந்து வருகிறாரு அதாவது ஒரு பக்க அரிசி வாங்கினா ஒரு குடும்பத்துக்கே காண மாட்டேக்கு ஒரு கணவன் மனைவிக்கே காண மாட்டேக்கு ஆனா இவர் உலக்கு எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் படியிழக்கம் போறாரு தினசரி உலகம் எங்கும் படியிழக்கம் போறாரு
சரி படியிழக்க போறாரு 8 நாள் கழிச்சுத்தான் வாராரு 8 நாள் கழித்து தான் வாராரு இந்த பகவான் படியிழக்கிறாரா இல்லை வேறொரு பகவான் படியிழக்கிறாரா அல்லது வேறொரு பகவான் படியிழந்து வருகிறாரா பட்டினி போட்டு படிகிடக்கிறாரா பட்டினி இல்லாமல் படிகளந்து வருகிறாரா பட்டினி இல்லாம படிகளந்து வருகிறாரா இந்த பகவானை பரிகோரிக்க வேண்டும் என்று அம்மையான உமையவள் பார்வதி ராஜாதியான பார்வதி ஆண்டவனை எப்படி பரிகோரிக்கிறாள் உமையவள் உமையவள் எப்படி எப்படி படிகளந்து வருகிறாள் விஸ்வகர்மா வர்றவள் இந்த எறும்புக்கு இந்த ஈசனால் இன்று எப்படி படியிழக்க முடியும் எப்படி படியிழக்க முடியும் 2 சிற்றெரும்பை பிடித்து அடைத்தாலே உமையவள் பார்வதி அந்த உமையவள் பார்வதி 2 ஆணெரும்பா இல்ல 2 பெண்ணெரும்பா ஆணிலே ஒரு எறும்பு பெண்ணிலேயும் ஒரு எறும்பு ஆணிலே ஒரு எறும்பு பெண்ணில் ஒரு எறும்பு பெண்ணிலே ஒரு எறும்பு அவன் ஆணுக்கு ஒரு பெண் அடிமை அல்லவா அடிமை அல்லவா 2 சிற்றெரும்பை பிடித்தடைத்து அந்த சீனி பூட்டுக்குள்ளே பூட்டி சீனி பூட்டுகளை பூட்டி மேல் முந்தானில் விடிந்து பார்வதி எக்கலிலே சொருகிக் கொண்டாள் எக்கலிலே சொருகிக் கொண்டாள் காத்து போவார் இடம் இல்லையாங்க ஆமா யாரும் பார்க்க முடியாத இடம் அல்லவா வரட்டு இன்னைக்கு பகவான் படிகள் வந்து விட்டு வரட்டும் பகவான் பகவானை கண்டு பார்வதி வாரப்படிவிடைகள் செய்தாளா பாத படிவிடை செய்யவில்லை அம்மா இந்த ஆண்டவனை வணங்கினாளா கண்டும் காணாம அமர்ந்து கொண்டாளே ஏற்கனவே பெண்களுக்கு கோபம் வந்தா ஒரு முறை 3 முறையா இருக்கு பெண்களுக்கு கோபம் என்பது வந்துட்டுனா ஒரு முறை 9 முறையா இருக்கும் அஷ்டலட்சுமி அத்தனை பேர் அங்கதான் இறங்கி இருப்பா சட்டி தூக்கி பெட்டியில அடிப்பா பெட்டி தூக்கி சட்டியில அடிப்பா அப்படியே ஒண்ணும் கிடைக்கலன்னா ஒன்னையும் அடிச்சுக்கிடுவாள்ல புருஷனை அடிக்காத அடி எதிர்த்து விட்டு குழந்தை பிடித்து அடிப்பா குழந்தை அடிக்க மாட்டா பிள்ளைய அடிப்பா அந்த பிள்ளைய பிடிச்சு அடிப்பா ஆமா சரி ஆகா பகவானை கண்ட பார்வதி பணிவிடை செய்யவில்லை பாத பணிவிடை செய்யவில்லை என்ன போகும்போது நல்ல சிரிச்ச மகமும் சீதேவியுமா இருந்தால போகும்போது வெண்தாமரை போல மலர்ந்து இருந்தால இப்ப என்ன நம்ம வரும்போது முகத்தை ஒரு வடியா வடக்க இருந்தா தெற்க பார்த்திருப்பிக்கிட்டா இப்ப என்ன முகம் ஜடைத்து இருக்கிறாளே பார்வதி என்னைய ஆண்டவனாரி கண்டனாரி பெருமா ஆஜாதியான பார்வதியாளானவள் என்னுடைய அம்மா பார்வதி இருந்தா போல் மனம் ஜடைதா அம்மா பார்வதி இருந்தா போல் மனம் ஜடைதாள் வாடாரே திருமகங்கள் வாடி வர காரணமே திருமகங்கள் வாடி வர காரணமே வருகிற திருமகங்கள் மலர தங்கத்தாளிகை எல்லை தனிப்பாரோ வணங்கம் இல்லையா தங்கத்தாளிகை தனிப்பாரோ வணங்கவில்லை என்னை தாளிகை எல்லை பொற்பாதங்கள் பதியவில்லையா தாளிகள் இல்லை பொற்பாதங்கள் பதியவில்லை பாரபாணி வீடைகள் போவதைய செய்யவில்லை ஏன் நீ ஒரு படியாக இருக்கிறாய் எதற்காக பார்வதி இப்படி இருக்கிறாய் ஏய் சிவனே என் சிவனே உமது படியளப்பிலே எனக்கு சந்தேகம் இருக்கின்றது என்னடி என் படியளப்பிலே நீ சந்தேகம் கண்டாய் இன்று நீர் படியளக்க சென்னீர் அல்லவா இன்று படியளக்க சென்றீர் அல்லவா பட்டினி இல்லாமல் படியிழந்து வந்தீர்களா சுவாமி
சுவாமி பட்டினி இல்லாம தான் படியிலிருந்து வந்தேன் அம்மா. பார்வதி ஆமா, பகவானுடைய படியலைப்பிலே பட்டினி கிடந்ததே கிடையாது. பட்டினி என்பது கிடையாது. என்ன ஆயிரம் அகலவோடு சீவகந்த மக்களுக்கும் கள்ளுக்குளிருக்க தேரைக்கும் கருக்குழி பிள்ளை முதல் கருக்குழி பிள்ளை முதல் மாங்கொட்டைக்குள் இருக்கிற வண்ணு முதல் விடிவத்துக்குள் இருக்கிற முதல் பட்டினி இல்லாமதான் படியிலிருந்து வந்திருக்கிறேன். நான் பட்டினி இல்லாம படியிலிருந்து வந்திருக்கிறேன். உனக்கு என்ன சந்தேகம்? உனக்கு என்னடா தேகம்? என்னிடத்துல 2 பட்டினியாக இருக்கின்றது. அப்படிலாம் இருக்காது பார்வதி. இருக்கு சிவனே. அப்ப காட்டடி பாப்போம். வேல் மந்தானில் படிந்திருந்த சிவனை அவிழ்த்து வைத்தாள் பார்வதி. அமர்த்து வைத்தாள் பார்வதி. சுத்தி சுத்தி வருகுரையா சூழே வட்டம் போடுரையா தேரும் வாயாடில தினையரிசி கவி கொண்டே தினையரிசிய கவி கொண்டே வார்த்தாரே பகவான் பார்த்திட்டாரே பகவான் பார்வரிடம் அறையில் இருந்தாலும் அரணறியாத மாயமில்லை பார்வதி. அரண் அறியாத மாயம் என்பது கிடையாது பார்வதி. செப்புக்குள் இருந்தாலும் சிவனறியாத மாயமில்லை. சிவன் அறியாத மாயம் இல்லை. என்னையே சோதித்திருக்கிறாயே, என்னையே சோதித்திருக்கிறாயே. கருவில் இருக்கக்கூடிய கருவுக்கு கூட நம்ம படியிலக்கக்கூடிய கருக்குடியில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கும் படியிலக்கக்கூடிய அந்த கடவுள், அந்த கடவுள் உன் எக்களில் இருக்கிற இந்த எருமை பார்க்காம இருப்பேனா பார்வதி? 2 சித்தருமை காணாம இருப்பேனா பார்வதி? சரி ஆண்டவனே, ஏதோ அடியா தெரியாம செஞ்சுட்டேன். சிவனாரே பொறுக்கணும். அறியாம செஞ்சுட்டா ஆண்டவன் தான் பொறுக்கணும். ஆண்டவனே நீங்கள் தான் பொறுக்கணும். ஆறுகடையின் ஊரு கொட்டும் ஆண்டவனை பொறுக்க வேணும். உமையவளே உமையவளே, ஒரு நாளும் பரிசோரியார உமையவள். உமையவள் இன்று ஏன் என்னை பரிசோரித்தாய்? எதற்காக சோதித்தாய்? ஆண்டவா, சிவனே, கைலாசத்தில் தன்னந்தரியாக வைத்து விட்டு படியிலக்க போறோம். படியிலக்க நீர்வாட்டுல போறீரு. தினசரி படியிலக்க போறோன்னே போயிருவீங்க. கைலாசத்துல தனியாத்தான் இருக்க. அந்த வெள்ளியங்கிரி மாமலையிலே நான் தனியாத்தான் இருக்கிறேன். தனியாக இருப்பதற்கு எனக்கு மனம் கிடையாது. எனக்கு மனம் என்பது கிடையாது. ஆண்டவா, எனக்கு என்ன வேணும் பார்வதி? உனக்கு என்ன வேணும் பார்வதி? உனக்கு என்ன வேணும்? கையில் வைத்து விளையாடுவதற்கு ஈசனே, என் கையில் வைத்து விளையாட ஈசனே என் பெருமானே. கையில் வைத்து விளையாட ஒரு கை குழந்த ஒன்று வேணும். பகவான் மடியில் வைத்து விளையாட ஒரு மகளை ஒன்று வேணும். சிவனே சிவனே சிவனே, எனக்கு கொஞ்சி கொஞ்சி விளையாட விளையாட குழந்த ஒன்று வேணும் ஐயா. ஒரு புள்ள வேணும்ல, ஒரு குழந்தை என்பது வேணுமல்லவா பார்வதி? உலகத்தில் இருக்க புள்ள பூராமே நம்ம புள்ளதான். உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் தான் நம்ம பிள்ளைகள். சரி, அதை விட உனக்குன்னு 2 புள்ள தந்திருக்கேன். உனக்குன்னு 2 குழந்தையை தந்திருக்கிறேன். ஆட மாதிரி ஒரு பிள்ளை கொடுத்திருக்கிறேன், அழகான ஒரு பிள்ளை கொடுத்திருக்கேன். ஆட மாதிரி ஒரு பிள்ளையை தந்திருக்கேன், அழகா ஒரு பிள்ளையை தந்திருக்கேன். இந்த மாதிரி உனக்கு பிள்ளை ஆசை போக மாட்டேக்கு. என்னம்மா பார்வதி, உனக்கு குழந்தை ஆசை போகல? ஆண்டவா, மூத்த மகன் கணவரி பொறுக்கி வீங்கி, பொறுக்கி வீங்கி, இளைய மகன் வேலவன் பொண்ணுக்கு வீங்கி, பொண்ணுக்கு வீங்கி, 2 பிள்ளைகள் எனக்கு உதவல. அந்த 2 குழந்தையுமே உதகல. ஆண்டவா, எனக்கென்று உறவுகள் ஒரு பிள்ளை வேணும். எனக்கு என்று உதவக்கூடிய ஒரு குழந்தை வேணும். அந்த பிள்ளை எனக்கு எப்படி வேண்டும் சிவரே? எனக்கு எப்படி வேணும் சிவனே? பணவனாரே அறியாமல் அறியாமல் குழந்தை ஒன்று வேணும், ஒன்று வேண்டும். புருஷனாரே இல்லாமலே இல்லாமலே புத்திரே வேணும் ஐயா, வேணும் ஐயா.
அது எப்படி கிடைக்கும்? புருஷன் இல்லாம பிள்ளை கிடைக்காதுல்ல. கணவன் இல்லாத கை குழந்தை எப்படி பார்வதி கிடைக்கும்? கணவன் இருந்து பிறந்த பிள்ளையே உலகத்துல இருக்க மாட்டேங்கடி. என்னடி நீ வித்தியாசமா கேட்க? கணவன் இருந்து பிறந்த பிள்ளையே கால் நொண்டி கை நொண்டியா இருக்கு. என்கிட்ட இருக்க போது ஜப்பானியா இருக்கு. கணவன் இருந்து பிறந்த பிள்ளை இப்படி இருக்கடி. நீ வேற ரோடு போட்டுக்கிட்டு அலையுத. ஆமா, அவன் வேற கோடு போடுதான். போடுகிறான். அவன் வேற பறக்க பறக்க மேலெங்கிலும் முழிச்சுக்கிட்டு வாரான். முழிக்கானே. எங்க வேற போய்கிட்டே இருக்கு. நீ கணவன் இல்லாத கை குழந்தை கிடைக்குமா பார்வதி? ஒரு நாளும் கிடைக்காது பார்வதி. ஏன் நான் புருஷன் இல்லாம பிள்ளை கேட்கிறேன்னு உங்களுக்கு தெரியலையா? பகவானே உங்களுக்கு புரியவில்லையா? அந்த அப்பன் குணம் பிள்ளைக்கு வரவே கூடாது. அப்பன் குணம் வராத குழந்தையா கேட்க. தகப்பனுடைய குணமே வரக்கூடாதுங்க. வரவே கூடாதுங்கிற. தாய் குணம் மட்டும் போதும். போதும். அப்பேற்பட்ட குழந்தை தான் எனக்கு வேணும் பார்வதி. ஆமா, கருவில்லாமல் உரு தோன்றுமா? உரு தோன்றுமா? கடவுள் இல்லாத பிள்ளை உலகத்தில் கிடைக்குமா? கடவுள் இல்லாத கை குழந்தை கிடைக்குமாடி பார்வதி? கிடைக்காது, கிடைக்காது. ஒரு நாளும் கிடைக்காது பார்வதி. சிவர் இல்லாம சித்திரம் எழுத முடியாதுல்ல. வெள்ள பேப்பர்ல ஜெயினி எழுதி காப்பி போட்ட இன்னைக்கு மாடி பார்வதி. அது எப்படி இனிக்கும்? அது எழுதுன மாதிரியா தான் இருக்கும். அப்ப சிவர் இல்லாம சித்திரம் எழுத முடியுமா? முடியாது. காட்டுல கிடக்க வெள்ளரி பிஞ்சு. ஆமா, அந்த பிஞ்சுக்கு கூட ஒரு காம்பு இருக்கு மாடி. அது அதுக்கு அப்புறமல்ல வரும். ஆமா, நீ என்ன வெள்ளரிக்காய் வித்துக்கிட்டு அலையுத? நீ வந்து கணவன் இல்லாத கை குழந்தை கேட்க எப்படி கிடைக்கும்? எனக்கு எப்படி வேணும்? எப்படியாவது அப்ப நான் கூப்பிட்ட இடத்துக்கு தான் நீ வரணும். பார்வதி, கடவுள் இல்லாத பிள்ளை கிடைக்குமானால் அது ஒன் சொல்லும் கேளாது. என் சொல்லையும் கேளாது. உலகத்து சொல்லையே மீறிடுவான். இந்த உலகத்தை சொல்லி மீறி நிப்பா. கேட்கானா கேட்கலையோ எனக்கு புருஷன் இல்லாம தான் பிள்ளை வேணும். கணவன் இல்லாத கை குழந்தை வேணும். கூப்பிட்ட இடத்துக்கு வா. அப்ப நான் கூப்பிட்ட இடத்துக்கு வருவா யானா கிடைக்கும். அதோ இருக்கிறவார் ஆயிரங்கால் மண்டபம். ஆயிரங்கால் மண்டபம் 32ஆம் தூணிலே முரசு மணி மண்டபத்திலே மாணிக்க விளக்கு, மரகரி விளக்கு, மணி விளக்கு. மணி விளக்கு தொண்டார மணி விளக்கு உடல் விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது பார்வதி. பார்வதி, வேல்மந்தான ஏந்து குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். அப்படியா? ஆமா. ஓடி வருகிறாள் அம்மையான உமையவள். அம்மையான உமையவள் வருகிறாள். ஆயிரங்கால் மண்டபம் 32ஆம் தூண். பார்வதி, முரசு மணி மண்டபத்தில் மாணிக்க விளக்கு, மரகர விளக்கு, மணி விளக்கு. மணி விளக்கு உண்டான மணி விளக்கு உடல் வெட்டி எறிகின்றது. சுடர் வெட்டி எரிந்து கொண்டு இருக்கும் பார்வதி. ஏந்தினாள் பார்வதி. பார்வதி ஏந்தினாளே 40 நாள் ஏந்தினாள். 40 நாள் ஏந்தினால கிடைக்குதா? குழந்தை கிடைத்ததா? கிடைக்குமா? கருவில்லாமல் ஒரு தோன்றாது இல்லையா? ஒரு தோன்றாது அல்லவா? 41 நாளைகளை தோன்றார மணி விளக்கை பார்வதிக்கு தெரியாமல் பகவான் அடே பெரு விரல் கொண்டு தூண்டி வைத்தார். பெரு விரல் கொண்டு தூண்டி வைத்தார். அடே சொட்டு சொட்டு சொட்டுன்னு 3 சுடர். அப்படியே சொட்டு சொட்டு சொட்டுன்னு விழுந்தது. அடே கூட்டி பிடித்தாள் பார்வதி. அப்படியே கூட்டி பிடித்தாள் பார்வதி. ஆடே கூட்டி நல்ல பிடித்தாள். கொண்டு வராள் உமையே. முந்தாடிய விரித்தாளை. முந்தாடிய விரித்தாளை. முகடையுள்ள உமையவே. விரித்து பார்க்கிறான். மடி கடத்திட்டுல. ஆமா, மடி கடத்தது கூட்டி பிடித்தான். ஆமா, ஆண்களிடம் கொண்டு ஓடோடி வருகிறாள். ஓடோடி வருகிறாள். சிவனாரிடத்தில் ஓடி வந்த அம்மையான உமையவள். அம்மையான உமையவள் முந்தானை விரித்தாளையா விரித்தாளையா. முந்தம் போற இரு குறையா குறையா. காலமில்லை கையும் இல்லை கையமில்லை. வாயமில்லை வயிறமில்லை வயிறமில்லை. மூச்சமில்லை 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 மூச்சமில்லை. ஏமண்டா மாதிரியோரையா தெரியோரையா.
வாய் இல்ல, மூக்கு இல்ல, மொழி இல்ல, வாய் இல்ல, கை இல்ல, கால் இல்ல. சொல்ல போனா பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்ல. சொல்ல போனா மொட்டு மொழுக்குன்னு இருக்கு. முழு முண்டமா இருக்கு. சாக்கு முண்டம், போக்கு முண்டம், மக்கு முண்டமா கிடக்கு. அந்த குழந்தைக்கு நான் தாயமிருத பால் எப்படி ஆண்டவா கொடுக்க முடியும்? ஆண்டவா என ஹரிஹரை கண்டரான சிவபெருமானே, சிவபெருமானே பிள்ளவரம் கேட்டதற்கு முண்டை தரலாமா? பிள்ளவரம் கேட்டதற்கு முண்டை தரலாமா? வரம் கேட்டதற்கு மரம் முண்டை தரலாமா? மரம் முண்டை ஆமா, புருஷன் இல்லாம பிறந்தா இப்படித்தான் இருக்கும். கணவன் இல்லாத கை குழந்தைன்னா இப்படி தாண்டி இருக்கும். கணவன் இருந்து பிறந்த பிள்ளையே கால் நொண்டி, கை நொண்டியா, எலிவு கிட்டால இது காரி செவிடு, கண் குருடு. கண் குருடு, வாயும் இல்ல, வயிறும் இல்ல, பேச்சும் இல்ல, மூச்சும் இல்ல, பேமுண்டமா இருக்கு. மக்கு முண்டமா இருக்கு. நீ வேற அப்படித்தான் வேணும்னு கேட்கிறேன், என்ன செய்யட்டும்? ஆமா. டேய் பிரம்மா, என் சிவனே, பிரம்மா இந்த குழந்தை உருப்பிடித்துக் கொடுடா. அந்த பிள்ளைக்கு உருப்பிடிடா. பிரம்மதேவன் உருப்பிடித்தான், பேரான ஈசன் உயிர் கொடுத்தான். பேரான ஈசன் உயிர் கொடுத்தான். என் பெருமாள் கள்ளரோகன் பிறக்கிறான். கள்ளரோகன் பிறக்கிறான். அந்த பிள்ளைக்கு என்னையா பேர் கொடுக்கின்றார்? அந்த குழந்தைக்கு என்ன